அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மக்களவையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் என கோஷமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. அம்பேத்கருக்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என குறிப்பிட்டார். அமித்ஷாவின் இந்த பேச்சை எதிர்க்கட்சியினர் கடுமையாக கண்டித்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதுகுறித்து பேசுகையில், மனுஸ்மிருதி RSS சித்தாந்தங்களை கொண்ட அமித்ஷாவின் இந்த பேச்சு அவர் அரசியலமைப்பை மதிக்கவில்லை என்பதையே காட்டுகிறது. அம்பேத்கரை அவமதிப்பதை ஒருபோதும் இந்த நாடு பொறுத்துக் கொள்ளாது. அமித்ஷா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ள பதிவில், மனுஸ்மிருதியை நம்புகிறவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாக தான் தெரிவார் என விளாசியுள்ளார். அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கரின் புகைப்படத்தோடு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர்.